கோயம்பேட்டில் உள்ள ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் வந்து செல்கின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் கேள்விக்குறியாக இருக்கின்றன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அருகே பல ஏக்கர் நிலப்பரப்பில் தனியார் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுவதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. 2002ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் இந்த பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் கிட்டத்தட்ட 400 தனியார் ஆம்னி பேருந்துகளும் வெளிமாநில ஆம்னி பேருந்துகளும் வந்து செல்கின்றன. ஆனால் பேருந்து நிலையத்தின் சாலைகள் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ளதாக பேருந்து ஓட்டுநர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஓட்டுநரை விட பப்ளிக் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப ஸ்மெல் வருது, கொசு ஜாஸ்தி. கொஞ்ச நேரம் ஆச்சுனாவே வண்டிக்குள்ள ஃபுல்லாக கொசு வந்துடுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. குழந்தைய வச்சுட்டு கூட யாரும் வர முடியறதில்ல. இது ஒருபுறம் இருக்க இரவு நேரத்தில் பயணிகள் காத்திருப்பதற்கான அறைகள் இல்லை என்றும் ஒரு நாளைக்கு 2000க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தும் இந்த பேருந்து நிலையத்தில் முறையான கழிவறை வசதிகள் இல்லை என்றும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆங்காங்கே சாக்கடை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் மழை பெய்யும் பொழுது கழிவுநீர் தேங்கி அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எல்லா இடத்துலையும் டிச்சி காவா தோணுது அப்படியே இருக்குது. ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறோங்க. ப்ளஸ் நாங்கள் 1000 rupees 700 800 டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். இங்கே ஃபுல்லாக சேரும் சகதியமாக ரொம்ப இதாக இருக்குது. கொசு அதெல்லாம் இது பண்ணும். குழந்தையில வச்சுட்டு எங்களுக்கு வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. கொஞ்சம் இது சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் வசதிகள் இல்லாததால் இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் பயணிகள் கூறுகிறார்கள். அதேதான், பார்க்கிங்கும் இங்கே சரிவர வசதிகள் இல்லை. அதாவது உள்ளே என்ட்ராகும் போதே நிறைய வண்டிஸ் க்ரௌடட் ஆயிருச்சு அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆம்னி பேருந்து நிறுத்தத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் கேட்டபோது சாலைகளை சீரமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் திட்டம் அரசிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரு நாளைக்கு 300 முதல் 400 தனியார் ஆம்னி பேருந்துகள் நிற்கக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தம் மூலமாக அரசுக்கு 3 கோடி ரூபாய் வருமானம் கிடைப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வருவாயில் 10% கூட கழிப்பறை வசதிகள் மற்றும் சாலை மேம்பாட்டிற்கு செலவிடப்படுவதில்லை என்பது இப்பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர் மற்றும் பயணிகளுடைய புகாராக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் ரமேஷ்.